Welcome to Litbit channel. Today we will see My Days by R.K.Narayan. Rasipura Krishna Swami Iyer Narayana Swami. He was born in 1906, dead in 2001. His occupation is writer. Genre is fiction, mythology and non-fiction. Notable awards are Padma Vibhushan, Sahitya Academy Fellowship, Benson Medal. R.K.Narayan is one of the leading writers of Indian English literature. The prose piece My Days is an extracted from his autobiography My Days. In this part, he talks about his infatuation over several girls and his love for a woman, and finally how it has ended up in marriage in a humoristic manner. R.K.Narayanனுடைய ஆட்டோபயோகிராஃபியில் ஒரு ஷார்ட் பீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட் பீஸில் எதை பற்றி சொல்ல போகிறதுனா, ஹீ டாக்ஸ் அபவுட் ஹிஸ் இன்ஃபேக்ஷன் ஓவர் செவரல் கேர்ள்ஸ். ஸோ அவர் வந்து சின்ன வயசில் நிறையா பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படிலாம் அவர் வந்து லவ் பண்ணார், ஃபைனலாக எப்படி அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணார் அப்படின்றது தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். In the beginning of the prose shows him as an immature one who falls in love with all the girls who he comes across. ஸோ இவரை யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அவர் மேலெல்லாம் இவருக்கு லவ் வருது. He begins in a funny way about his love sickness and his longing for love. ஓகேவா? ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் இவரை கிராஸ் பண்ணி போகிறாரோ அவங்க மேலாம் ஒரே லவ் சிக்னஸ் வந்து அவருக்காக ஏங்குறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிற ஒரு கதை தான் இந்த கதை. In 1920s, the society in which he was brought up was a strict one where boys and girls were segregated. அப்போ 1920ஸ்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பேசவே கூடாது. ஸோ அப்போ வந்து சொசைட்டி வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. The books he had read prepared his mind to fall in love with someone, whereas his society restricted it. Due to this, he suffered with impossible love sickness. ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு லவ் வருது, அந்த லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ சொசைட்டி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், யார்கிட்டையும் யாரும் பேசக்கூடாது. He fell in love with many, but everything was one-sided. Any girl who looked at him immediately became his lady love. ஸோ அப்போ வந்து இவர் யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அவர் மேலாம் இவருக்கு வந்து லவ் வந்துடும். ஸோ அந்த லவ் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா ஒன் சைடு லவ் தான். He fell in love with green saree who lived in the next street of the narrator. ஸோ நரேட்டர் இருக்கிற பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இவர் பார்க்கும்போது க்ரீன் கலர் சாரீ வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேர்ள் பேர் வந்து கேர்ள் இன் க்ரீன் சாரீ அப்படின்னு வச்சுருக்காரு. ஷி வாஸ் எ சிஸ்டர் இன் லா ஆஃப் அன் இன்ஜினியர். ஸோ அவங்களுடைய அக்கா வீட்டுக்கார் வந்து யாருன்னா ஒரு இன்ஜினியர். ஹீ ஃபாலோடு ஹர் எவ்ரிடே அண்ட் விஷ் டு டூ சம்திங் இன்ஜினியரிங் பிஸ்னஸ். It might help him to have contact with her brother-in-law and thus he could propose her. ஸோ நாமளும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டா நம்ம அந்த பிரதர்-இன்-லா கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நம்மளுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். பட் சடன்லி த கேர்ள் வாஸ் நாட் சீன் எனிவேர். பிஃபோர் ஃபாலிங் இன் சேட்னஸ், த நரேட்டர் ஃபவுண்ட் அனதர் லேடி லவ் ஹூ யூஸ்ட் டு ஸ்டாண்ட் ஆன் த டெரஸ் டு ட்ரை ஹர் ஹேர். ஸோ நாமளும் இன்ஜினியர் முடிச்சுட்டா அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பிரதர்-இன்-லா கிட்ட பேசி அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் எங்கேயுமே அவரால் பார்க்க முடியல. ஸோ அவர் வந்து அந்த சேட்னஸ்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் வந்து இன்னொரு பொண்ணை பார்க்குறாரு. The narrator found another lady love who used to stand on the terrace to dry her hair. ஸோ அப்போ மாடியில் வந்து ஒருத்தவங்க அவங்க முடியை காய வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஒன்றும் அழகாலாம் இல்லை, பட் ஆனால் அவங்க முடி காய வச்ச அழகுலே அவர் வந்து மயங்கிடுறாரு. She was not a beautiful girl, but he loved her. Later he realized that she was looking at all who passed by the street. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அந்த தெரு வழியாக யார் போனாலுமே அந்த பொண்ணு எல்லாரையுமே பார்க்குறாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாரு. திஸ் மேட் ஹிம் டு லூஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹர். ஸோ இந்த தாட்டு வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ அந்த பொண்ணு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது.
Soon he found another girl who got his attention. She was going to Maharani College and this too was a one-side love. ஸோ அப்போ இன்னொரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா மகாராணி காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ அதுவுமே என்னன்னா ஒரு ஒன் சைட் லவ் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் அழகாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. த்ரோ ஒன் சைடட் such interest made him to feel with purpose. ஸோ அந்த பொண்ணை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையுமே தான் சிரித்து சிரித்து பேசுது உங்ககிட்ட மட்டும் பேசலை, அது வந்து ஜோவியலான கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. among his friends they discussed about girls and this chat an urge for him to fall in love. This took him to an extent of falling in love with a lady doctor. And the lady doctor யாருன்னா who had come to attend my mother's because she spoke a few words to me whenever I greeted her. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த லேடி வராங்க. ஸோ அந்த லேடியை பார்த்து அவர் வந்து லவ் பண்ணுறாரு. Later, he describes about his infatuation for a pen friend who lived in England. Every week they wrote letters. She wrote impersonal letters about her hobby and other things, whereas he wrote personal letter filled with his emotion towards her. She objected to receive such letters from him, but continued to write, which encouraged him to write. நெக்ஸ்ட் வந்து ஒரு பென் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னா இங்கிலாண்டில் இருக்காங்க. ஸோ டெய்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீக்லி ஒரு லெட்டர் வந்து எழுதி போடுறாங்க. ஸோ அந்த பென் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹாபி, அவங்களுடைய ஹேபிட், அவங்களுடைய ஹாலிடே, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அவருடைய ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு, அவங்களும் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை எப்பயுமே ஒரு பாக்கெட்டில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா இவர் லவ் பேஸ் பண்ணி அவருடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறையா லெட்டர்ஸ் எழுதி போடுறாரு. அந்த லெட்டர்ஸ்க்கான எந்த ரிப்ளைவும் வராது. பட் ஆனால் அவங்க வந்து எழுதுறதையும் நிறுத்தலை, கண்டினியூவாக அவங்களும் லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் லவ் கான்செப்ட் பண்ணி அவங்க ஒரு லெட்டர் கூட போடலை. இவரோட லவ்வுக்கு ரிப்ளைவும் பண்ணலை, அவங்க அந்த லவ்வை என்கரேஜும் பண்ணலை. Next, in July 1933, he had got to Coimbatore, exhorting my elder sisters, and then stayed on in her house. ஸோ அப்போ வந்து அவங்களோட சிஸ்டர் ஹவுஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி வர்றதுக்கோ திருப்பி வேறு இடத்துக்கு போகிறதுக்கோ அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. I was a freelance writer and I could work wherever I might be a particular time. ஸோ அவர் வந்து ஃப்ரீலைன்ஸ் ரைட்டராக இருக்கார். ஸோ அவர் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் அவருடைய பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி அவர் வந்து எழுதலாம். ஓகேவா. ஒன் டே ஐ saw a girl drawing water from the street tap and immediately fall in love with her. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே அவருக்கு வந்து லவ் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. He stayed in his sister's house for some times that he got glimpses of a girl and attracted towards her. ஸோ அந்த பொண்ணு தண்ணி பிடிக்கிற அழகில் பார்த்து இவர் மயங்குறாரு. She used to come out of her house only to fetch water from the street taps and returned home immediately. He loved her and longed to get full vision of her. ஸோ அப்போ வந்து எப்போ அந்த பொண்ணு எப்போ வெளியே வரும்னா தண்ணி பிடிக்கும் போது மட்டும்தான் வெளியே வருவாங்க. நெக்ஸ்ட் டைம் அடுத்து எப்போ தண்ணி வருமோ அப்போ மட்டும்தான் அவங்க வெளியே வருவாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி லவ் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காரு. அப்போ கடைசியாக அவருக்கு ஒரு வழி கிடைக்குது. ஹர் ஃபாதர் எ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கார். ஸோ சிஸ்டருடைய ஃபேமிலிக்கு அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. த நரேட்டர் பிகம் ஃப்ரெண்ட்லி வித் த கேர்ள்ஸ் ஃபாதர். ஸோ அந்த நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ஆஸ் தே போத் லவ்டு புக்ஸ் அண்ட் லிட்டரரி மேட்டர்ஸ் தே பிகம் so close. Every day he met the girls' fathers in school campus and discussed about worldly affairs. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் அவங்க 2 பேரும் பேசுவாங்களாம். லிட்டரி விஷயமும் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து 2 பேருக்குமே புக்கை பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு.
One day when the girl's father was chatting politics with him, the narrator finally announced his love for the girl. Due to his social constraints, he could not express his love to the girl, so he uttered his desire to the girl's father about marriage. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபாதர்கிட்ட உங்கள் பொண்ணை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டைரெக்டாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ இருந்த சோஷியல் கண்டிஷனில் எந்த ஒரு பேரண்ட்டும் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்பா கிட்ட நான் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவருடைய லவ்வை அவங்க அப்பா கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. த கேர்ள்ஸ் ஃபாதர் வாஸ் ஷாக்ட் அண்ட் டிட் நாட் நோ டு ரியாக்ட். ஸோ எப்படி அவருக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன் ஹிஸ் சொசைட்டி ஒன்லி பேரண்ட்ஸ் டிசைட் அபவுட் மேரேஜ், பட் ஹேர் த நரேட்டர் ஸ்போக் டைரக்ட்லி டு கேர்ள்ஸ் ஃபாதர் அபவுட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த கேர்ள். ஸோ 19ஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் டிசைட் பண்ணுவாங்க தன்னுடைய பொண்ணை யார் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தன்னுடைய பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஆர்த்தரே போய் அவங்க அப்பா கிட்ட நான் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. Diplomatically, the father said that this has to be consulted with the family members and then the horoscope should be matched. சரிப்பா நான் வீட்டில் போய் பேசுகிறேன், வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஜாதகம் ஒன்றா இருந்துச்சுன்னா நான் வந்து மேரேஜ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. Another day the girl's father asked him what he would do for living. ஸோ நீ என்ன வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. திஸ் கொஷின் ஹேஸ் மேட் த நரேட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹெட் மாஸ்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹிம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு ஆஸ் ஹிஸ் ஒர்க் ஹீ டு ரைட் இந்தியன் நாவல்ஸ் காட் பப்ளிஷ்டு ரீசெண்ட்லி இன் த ஃபேமஸ் மேகசின் பஞ்ச். ஸோ பஞ்சுன்ற ஒரு மேகசினில் இந்த மாதிரி ஹவு டு ரைட் இந்தியன் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னுடைய கரியருக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டெலிவர் பண்ணுறாரு. He listened to me with apparent interest without contacting me, but off and suggested, I am sure if your father used to his influence, he could fix you in a government job at Bangalore. Won't you try? நீ வந்து நான் உனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணியிருக்கேன், நீ போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. This always upset me and I immediately explained my economic philosophy. ஸோ எக்கனாமிக் பேஸ் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. So not a very politic statement to make to be bewild and hesitated father of a girl, but I am headstrong in my conviction. However, while it distressed the gentleman, it did not materially affected my progress towards the matrimony. He promising career as a freelance writer. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீலைன்ஸ் ரைட்டராக இருக்கேன். When the girl's father asked him to get some work in Bangalore with his father's influence. ஸோ அவருடைய ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸில் வேலை எதிர்பார்க்குறாரு. The narrator rejected this idea by explaining his economical principles. Neither his economic principles nor his expressions of interest for the girl in modern way damaged his marriage proposal. ஸோ அந்த தாட் வந்து அவருடைய மேரேஜ் ப்ரப்போசலை டேமேஜ் பண்ணுது. My horoscope and the girls were incompetents. My horoscope had the 7th house occupied by Mars. The 7th house being the one that indicate matrimonial aspects. The astrological text plenty stayed the Mars in the 7th house, indicating nothing but disaster unless the partner horoscope contained the same flow. In the case which two wrong makes one right. ஸோ 90ஸ்லலாம் செவ்வாய் தோஷன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அஸ்ட்ராலஜியில். ஸோ அப்போ இவரோட ஹாரோஸ்கோப்பில் செவ்வாய் தோஷம் இருக்குது, இவரோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது. ஸோ செவ்வாய் தோஷம் இருந்தால் பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் மட்டும்தான் 2 பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ 2 ராங் திங்ஸ் இருந்ததுன்னா அது மேக் இட் 1 ரைட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பொண்ணோட ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இவரோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்ததுனால தான் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆனார்.
His horoscope played a villain role in his life, as they are from the convention family. They bothered much about the matching of the horoscope, so the headmaster rejected his proposal for the marriage. So horoscope வந்து மேட்சாக இல்லாததுனால அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். The next few weeks were a trying period for me. The headmaster would have none of me. In very gentle terms, he expressed his rejections of me. So அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ ரிஜெக்ட் பண்ணதுனால the narrator suffered with a feelings of love failure. He could not eat food, stayed alone by rejecting the other companies. He used to go for walk in the evening without looking at others and by avoiding the direction of the street tap. ஸோ அவர் வந்து ஒழுங்காக சாப்பிடாம தனியாக இருந்து யார் கூடயும் பேசலை. ஸோ ஈவினிங் டைமில் பொழுது போனதுக்கப்புறம் அவர் மட்டும் தனியாக வாக் போகிறாரு. யாரையும் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரீட் டாப்பில் போய் அங்கே நிற்கிறது கிடையாது. He even self-dramatized the situations which was viewed with sympathy by others. ஸோ இவரை பார்க்கும்போது எல்லாரும் ஐயோ பாவன்ற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. His sister tried to cheer him up in many way. He wrote a play named The Home of Thunder during that times, which was tragedy, where all the characters died. That drama reflected his sad mood. ஸோ அவங்களோட சிஸ்டர் வந்து எப்படியோ அவங்கள சேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து எதுவுமே வந்து ரொம்ப பாவமாக இருக்கார். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ளே எழுதுகிறாரு. த ஹோம் ஆஃப் தண்டர் அப்படின்னு ஒரு ப்ளே எழுதுகிறாரு. அதில் வர எல்லா கேரக்டருமே இறந்து போகுது. த ட்ராமா ரிஃப்ளெக்டட் ஹிஸ் சேட் மூட். ஸோ அது வந்து ஒரு சேட் மூடை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. The headmaster was moved by the narrator's pensive mood. The headmaster discussed the horoscope with his colleagues. ஸோ இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ நரேட்டர் வந்து ரொம்ப பென்சிவ் மூடாக இருக்கார். ஸோ ஹெட்மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுடைய கொலீக்ஸ் கிட்டலாம் பேசுகிறாரு. Finally, he sent the narrator to meet an old man, Chellappa sir. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் தான். அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ ரிகார்டிங் த ஹாரோஸ்கோப் மேட்ச். ஸோ இதை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீ ஏன் இங்கே வந்த, என்கிட்ட வந்து ஐடியா கேட்டு என்ன ஆக போகுது, நான் ஏதாவது உன் நட்சத்திரத்தை ஏதாவது மாற்றி வைக்க போகிறேன்னா, இல்லை பிரம்மா எழுதின தலையத்தை தான் நான் மாற்றி வைக்க போகிறேன்னா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. த ஓல்டு மேன் வாஸ் ஸ்கோல்டிங் வித் ஆங்கர் தட் ஹீ இஸ் நாட் பிரம்மா டு சேஞ்ச் த ஹாரோஸ்கோப். உன்னோட ஜாதகத்தில் என்னால் எதையுமே நான் மாற்றி வைக்க முடியாது. இஃப் தே வென்ட் to proceed with the marriage by leaving the match of horoscope. ஸோ இது உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நீ போய் அவங்க அப்பா கிட்ட பேசி நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. They could continue with that, but the positions of the stars could not be altered by humans. ஸோ அது உண்மை தானே, எந்த பொசிஷனையும் எந்த பர்சனாலையும் ஸ்டார்ஸோட பொசிஷனை மாற்றி வைக்க முடியாது, ஜாதகத்தை திருப்பி எழுத முடியாது. So he raised his voice to striking pitch and repeated, I do not care whether the man's daughter is married or not. In spite of all these fluctuations and hurdles, my marriage came off in a few months, celebrated with all pomp, shows, festivity, exchanges of gifts and overcrowd that my parents desired and expected. ஸோ கடைசியாக என்னோடய பேரண்ட்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ இந்தியன் முறைப்படி என்னுடைய கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுது அப்படின்னு இந்த ப்ரோஸை முடிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.